அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரையும் கொண்டு வந்தவர், இனியும் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். அப்படியே கண்களை மூடி எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்ன இறங்கியே. கரம் உயர்த்தி சொல்லுங்க. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில். கரம் உயர்த்தி தேவனின் நம்மையெல்லாம் பரிசுத்த மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இதுவரையும் எங்களை நடத்தின தேவன் எங்களை நடத்தும், எங்களோடு பேசும், நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை சத்தியத்திலே ஊன்றி எழுப்பி கட்டி நீர் நிறுத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நேராய் வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கரம் உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற பேசுகிற வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி நம்ம படிக்க போகிறோம். செய்திக்கு முன்னாடி என்னன்னா, அவருக்குள் அப்படின்னு அந்த வார்த்தையை எடுத்துட்டு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு போட போகிறோம். நிலைத்திருக்கிற சொல்லுகிற நான், அங்கே பாருங்க, நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் போட்டிருக்கு. அப்படி இல்லாமல் சொல்லுகிற நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படின்ற இடத்துல கிறிஸ்துவை போட்டு அந்த தானும் என்ற இடத்துல நானும் அப்படின்னு போட்டு படிக்க போகிறோம். சேர்ந்து படிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான்
கிறிஸ்து நடந்தபடியே நான் நடக்க வேண்டும். மீண்டும் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் கிறிஸ்து நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். ஒரு சபையினுடைய, ஒரு கிறிஸ்தவ போதகருடைய அல்லது ஒரு தகப்பனுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமும் தேவனுடைய விருப்பமும் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவை இந்த உலகத்திற்கு நாம் பிரதிபலித்து காட்ட வேண்டும் என்பதுதான். ஆண்டவரை பிரதிபலித்து காட்ட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் ஒரு சபையுடைய கடமையும் ஒரு மெய்ப்பருடைய பொறுப்பும் தகப்பனுடைய கவனிப்புமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஒரு சிறந்த சபை. இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ நான் சபைக்கு வந்தேன், ஏதோ சபையில் உட்கார்ந்து ஆராதித்தேன், ஏதோ என் நேரத்தை கடத்தி போனேன் அப்படின்னு இல்லாமல், சபைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சுட்டி காட்டுகிறதை நீங்க பார்க்கலாம். கலாத்தியர் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை, உங்களுக்காக மறுபடியும், அதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு, மீண்டும் மீண்டும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து நமக்குள் உருவாகும் அளவும், ஒரு சபையினுடைய ஒரு நல்ல தகப்பனுடைய ஒரு எண்ணங்கள், தேவனுடைய எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கிறவர்களாக மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன். பவுல் இப்படி சொல்லியிருக்கலாம், இப்போ நான் வரத்துல நல்லா பெற்றிருக்கிற ஒரு மனிதன், வேதத்தை நல்லா போதிக்கிற ஒரு நபர், இன்னும் சொல்ல போனா அநேக சபைகளை நான் ஸ்தாபித்திருக்கிறேன், எனக்கு அனுபவங்கள் உண்டு, எனக்கு நல்ல தேவனுடைய தரிசனங்கள் உண்டு, நான் 3ஆம் வானத்துக்கு ஏறின ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பின்பற்றுங்க அப்படின்னு பவுல் சொல்லலை. இங்க பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்படின்னா, நான் கிறிஸ்துவை அச்சடையாமலமாய் நான் வைத்திருக்கிறதை போல, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் இழந்தது போல, நான் கிறிஸ்துவுக்காக அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கன்னு காத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப நம்முடைய நோக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய விருப்பம் எதுவாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ரொம்ப நேர்த்தியானது. அதுதான் ஒரு சிறந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நிறைந்த ஒரு அனுபவம். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். என் பெயரை சொல்லுவதினால் நான் கிறிஸ்தவன் என்று வெளிப்படுத்துவதை விட, என் பெயருக்கு பின்பதாக அல்லது போட்டுக்கொள்ளுகிற மற்றதை விட, முன்பதாக போட்டுக்கொள்ளுகிற காரியங்களை விட, நான் கிறிஸ்தவன் வெளிப்படுத்துறதை விட, நான் யாரா இருக்கணும்னா, நான் நடக்கையில், என் பேச்சில், என் சொல்லில், என் செயல்களில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு மனிதன் 3 பருவங்களை கடந்து போகிறான். ஒன்று குழந்தை பருவம். இந்த பருவம் என்ன அப்படின்னா, இயேசு யார் என்பதை படித்து கொள்ளுகிற ஒரு பருவம், லேர்னிங் பீரியட். படித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் தான் இந்த குழந்தை பருவம். பரிசுத்தர், அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அதிசயங்கள் செய்கிறவர், அவர் தயவு உள்ளவர், இயேசு அன்பானவர், இயேசு சுகமளிக்கிறவர். படித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் முதல் குழந்தை பருவம். நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஏன்னா எந்த பருவத்தில் நாம் இப்போ இருக்கிறோன்றது நம்ம பார்க்கணும்ல. 2வது வளரும் பருவம். இது என்ன? படித்த நாம் பின்பற்றுகிற பருவம் தான் வளரும் பருவம். உதாரணத்திற்கு பரிசுத்தர் என்பது நான் படிச்சிருக்கிறேன். என் இயேசு அவர் பரிசுத்தர், அவர் நாமம் உயர்ந்தது. இந்த பூமியில் வானோர் கீழானோர் எல்லா நாமத்துக்கும் மேலே அவர் தான் பரிசுத்தர், படிச்சிருக்கிறேன். ஆனால்
நான் படித்ததோடு மாத்திரமல்ல, இயேசுவை அறிந்ததோடு மாத்திரமல்ல, நான் பின்பற்றணும். எப்படி தெரியுமா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நான் பரிசுத்தராய் இருக்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அதே போல என்னையும் நானும் ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்கு நேராய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டுமானால் அவரை பின்பற்ற வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். மூன்றாவது புருஷனான ஒரு பருவம். இது என்ன அப்படின்னா, படித்த பருவத்தை தாண்டி, பின்பற்றுகிற பருவத்தை தாண்டி பிரதிபலிக்கும் பருவம் தான் பூரண புருஷரின் பருவம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப எப்படி? அவரை போல நடப்பது, அவரை போல நான் பேசுவது, அவரை போல என்னுடைய வாழ்க்கையில குணாதிசயங்கள் வெளிப்படுவது, அவரை போல நான் எல்லாவற்றையும் நடந்து கொள்வது, கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கிற அனுபவம் தான் புருஷனான ஒரு பருவம். ஒரு கிறிஸ்துவை படிக்காம ஒருவரால் பின்பற்ற முடியாது. கிறிஸ்துவை பின்பற்ற முடியாம ஒருவரால் தேவனை பிரதிபலிக்க முடியாது. பிரதிபலிக்க முடியாத நம்மனால ஒரு நாளும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் அவரை படித்தது ஒரு பருவம், ஆனால் நான் படித்ததோடையே பாதி பேர் நம்ம நின்றுட்டோம். ஒரு பக்கம் பின்பற்றுகிற ஒரு பருவம், ஒரு காலத்தில் பின்பற்றினோம், ஆனால் பிரதிபலிக்கிற அனுபவம் அது ரொம்ப மேலானது. கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இப்போ அப்படியே ஒரு கரம் உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, உங்களை நான் பிரதிபலிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. நான் என் பெயரில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று விளங்குவதை விட உம்முடைய வார்த்தையில், என்னுடைய பேச்சில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அனுபவத்துக்கு நேராய் என்னை அழைத்து போகும் ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி சின்ன அர்ப்பணிப்புக்குள்ள செய்திக்கு போவதற்கு முன்பதாக சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களை பிரதிபலிக்கணும். என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள ஒரு பிரதிபலிக்கிற அனுபவத்துக்கு நேராய் என்னை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே, என்னை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. சொல்லுங்க. கோதுமை மணி போல், கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய். கோதுமை மடிந்திடுவே உமக்காய். சொல்லுங்க. அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை கரம் உயர்த்தி அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய். இப்ப சொல்லுங்க பாப்போம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இயேசுவே உடலோ அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அல்லேலூயா. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவம். என் இயேசுவை இந்த உலகத்திற்கு நான் காட்ட வேண்டும். என் பெயரில் அல்ல, அல்லது நான் வைத்திருக்கிற மற்ற காரியத்தில் வெளிப்படையான தோற்றத்தில் அல்ல. என் இயேசுவை, என்னை பார்க்கிறவர்கள் என் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் இன் ஹியூமனிட்டி. கிறிஸ்துவை தாழ்மையின் மூலம் பிரதிபலித்தல். லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட் இன் ஹியூமனிட்டி. அதாவது கிறிஸ்துவை தாழ்மையின் மூலம் பிரதிபலித்தல். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஆண்டவர் நமக்கு பல மாதிரிகளை அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த தாழ்மை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் லேர்ன் டு மீ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கற்றுக்கொள்ளுங்கள் என்று நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலை. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசப்பா ஜபத்தினுடைய அஸ்திபாரர், அவர் தான் நாயகர். ஆனால் அவர் ஒரு நாள் கூட சீஷர்களை கொண்டு வந்து உட்கார வச்சு என்னப்பா உட்காருங்க ஜபத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை. சீஷர்கள் இயேசுவினிடத்தில் போய் கேட்குறாங்க, யோவான் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்ததை போல நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தரலும். அப்படின்னா ஜெபிக்கிறத கூட ஆண்டவர் கற்றுக் கொடுக்கல. ஆனால் இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், லேர்ன் டு மீ, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் குணாதிசயத்தில் மிகப்பெரிய ஒரு காரியம் தாழ்மை. இன்றைக்கு இதை நாம அதன் மூலமாய் உலகத்தில் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அதனால தான் நான் சொன்னேன், கிறிஸ்துவை தாழ்மையின் மூலம் பிரதிபலித்தல். கிறிஸ்துவை தாழ்மையின் மூலம் அவர் எப்படி தாழ்மையாய் இந்த உலகத்தில் அவர் தம்மை வெளிப்படுத்தினாரோ, எப்படி இயேசு தாழ்மையாய் இந்த உலகத்தில் இருந்து தேவகுமாரன் என்கிற அடையாளத்தை அவர் வெளிப்படுத்தினாரோ, அதே போல இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் தாழ்மையின் அடையாளத்தோடு இயேசுவை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இதற்கு நான் 4 பகுதிகளை வேகமாய் எடுத்துக்கொள்கிறேன். 4 பகுதிகள். அதுல ஒன்று, வாட் இஸ் நாட் ஹியூமிலிட்டி, அதாவது எது தாழ்மை இல்லை என்பதை கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இங்கிலீஷில் 3 வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நல்லா படித்தவங்க. லேர்ன், ரீலேர்ன், அன்லேர்ன். இது 3மே ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. எப்படின்னு சொன்னால், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், லேர்ன். ரீலேர்ன் அப்படின்னா திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில். 3வது அன்லேர்ன் அப்படின்னா எதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நான் செய்யக்கூடாது, எதெல்லாம் என் வாழ்க்கை செஞ்சால் தப்பு அப்படின்றதையும் நாம் அறிந்து தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் எது தாழ்மைன்னு சொல்றதுக்கு முன்னாடி எது தாழ்மை இல்லை என்பதை சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். 2வது, வாட் இஸ் ஹியூமிலிட்டி அப்படின்னா தாழ்மை என்பது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் விளக்கி காட்டுகிறேன். 3வது, why we need to humility, அதாவது ஏன் நமக்கு தாழ்மை அவசியம், ஏன் என் வாழ்க்கையில் தாழ்மை இவ்வளவு அவசியம், ஏன் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில இந்த உலகத்தில் எனக்கு தந்து இதன் மூலமா என் தேவன் என்னை பிரதிபலிக்க அவர் விரும்புகிறார் என்பதை நான் கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். 4வது, how to be humble, எப்படி நான் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சற்று கவனமாய் ஆழமாய் நீங்கள் நெளிப்பாய் கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக எது தாழ்மை இல்லை, வாட் இஸ் நாட் ஹியூமிலிட்டி. நம்பர் 1, சிம்பிள்சிட்டி இஸ் நாட் அ ஹியூமிலிட்டி. எளிமை என்பது தாழ்மை இல்லை. 138ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்படின்னா சிம்பிள்சிட்டி, எளிமை என்பது தாழ்மை இல்லை. நம்ம நிறைய நேரங்களில் தாழ்மையை தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். ஒருவர் அடியும் உடையிலையோ, அல்லது ஒருவர் சாப்பிடும் சாப்பாடை வைத்தோ, அல்லது ஒருவர் வைத்து கொண்டிருக்கிற அத்தியாவசியமான பொருட்களை வைத்தோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதுதான் அதை வைத்து அவர் எளிமை உள்ளவர், அதை வைத்து அவர் எளிமையா இருக்கிறாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியா உடை அணிந்தாலோ, அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியா அவர் பொருட்களை வைத்திருந்தாலோ, அல்லது ஒரு வீடை நல்லா காஸ்ட்லியா வைத்திருந்தாலோ, அல்லது உடைகளை நல்லா நேர்த்தியா அணிந்திருந்தாலோ, நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா, அவர் எளிமை உள்ளவர் இல்லை, அவர்கிட்ட தாழ்மை இல்லை, அவர்கிட்ட பெருமை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த பார்வையை கர்த்தர் மாற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எளிமை என்பது தாழ்மை இல்லை. நல்லா கவனிங்க. தாழ்மையானவர்கள் எளிமையாய் இருக்கலாம், தாழ்மையானவர்கள் எளிமையாய் இருக்கலாம். ஆனால் தாழ்மையின் அடையாளம் எளிமை என்பதை நினைச்சிடக்கூடாது. வித்தியாசம் இருக்கு. தாழ்மையா இருக்கிறவங்க
எளிமையா இருப்பாங்க. எல்லாம் யோசித்து பாருங்களேன். இயேசுவை பத்தி வாசிக்கிறோம், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் வாழ்ந்தது எல்லாமே இரவல் தான். கருவறை இரவல் தான், படகு இரவல் தான், போட்டிருந்த ஆடை இரவல் தான், இன்னும் சொல்ல போனா இறப்புக்கு பின்பு அவர் வைக்கப்பட்ட கல்லறை இரவல் தான், எல்லாம் இரவல் தான். அப்படின்னா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, அவர் எளிமையா வாழ்ந்தார். அப்படின்றதுக்காக எல்லாரும் நம்ம யோசிச்சு பாருங்க, யாருக்கு வீடு வேண்டாமா? எல்லாரும் அப்படியே ரோட்லேயே நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கங்கே படுத்துக்கிட்டு அங்கங்கே எழுந்துக்கிட்டு அங்கங்கே நடந்து போக முடியுமா? தாழ்மை என்பது எளிமை அல்ல, நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, ஊழியத்துக்கு போகும்போது இன்னொரு அங்கேயே கொண்டு போக வேணாம்ப்பா, உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன் அப்படின்னு ஊழியத்தில் சொல்றார். அதையே நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னொரு ஆடையை நம்ம வாங்காமல் இருக்க முடியுமா? இல்லை எடுத்துகிட்டு போகாமல் இருக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், மீண்டும் சொல்லுகிறேன், எளிமை என்பது தாழ்மை அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிள்சிட்டி இஸ் நாட் எ ஹியூமிலிட்டி. அப்படின்னா அவர் எளிமையை மாற்றி சொல்லுகிறார். அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ நல்லா மாடி சொல்கிறேன், ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அத்தியாவசியமாக இல்லாமல் அநியாயமாக தேவையில்லாமல் செலவுகள் பண்ணக்கூடாது என்பது வேதம் நமக்கு சொல்லுது, உண்மைதான். ஆனால் அத்தியாவசியத்தின்படி, தேவையின்படி, வருமானத்திற்கு படி ஒருவர் தன் வாழ்க்கையில் வாழுகிறார் என்றால் அவரை நம்ம பார்க்கும்போது, ஏன்னா காரில் போகிறவனை தாழ்மை இல்லாதவன் நம்ம சொல்ல முடியாது, எளிமை இல்லாதவன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் ஒரு வீடை ஒரு மனுஷனுக்கு பெருசாக கட்டி கொடுக்குறார். நம்ம மனசு என்ன சொல்லும்? பாரு, இவ்வளோ பெரிய வீடு, நம்ம என்ன நினைப்போம்? அவர்கிட்ட எளிமை இல்லை, அதனால தாழ்மை இல்லை, அவர் பெருமையாக இருக்கிறாரு. ஆனால் என்ன ஜெபிக்கிறோம்? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஒரு வீடு வாசல் இல்லாதவருக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் எதை நம்ம பேசுகிறோம்னா, அவங்க தோற்றத்தை வெளியே பார்க்குறோமே தவிர உள்ளானதை கர்த்தர் மட்டுமே அறிவார். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது, தாழ்மை என்பது எது இல்லை அப்படின்னா, செல்ஃப் பிட்டி இஸ் நாட் எ ஹியூமிலிட்டி. அதாவது சுய பரிதாபம் என்பது தாழ்மை இல்லை. இதை நான் சரியா சொன்னா சுய அவமதிப்பு. அதாவது மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். வாசிக்கலாம். 23:12 தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அடுத்து செல்ஃப் பிட்டி அப்படின்னா சுய பரிதாபம் தேடிக்கொள்வது. இது எப்படி அப்படின்னா, நல்ல கவனிங்க, தனக்குள்ளேயே தன்னை தாழ்த்துகிறது ஓகே, ஆனா தன்னை மற்றவர்கள் முன்பாக தாழ்த்தி கொள்வது, நான் ஒரு புழு, நான் ஒரு மண்ணு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபம், மற்றவர்கள் முன்பதாக நம்மையே நம்மளை தாழ்த்தி கொள்றது. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் அறியாது. நான் சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் உலகத்திலே சொத்து இல்லைனாலும் நாம் ராஜாவின் பெரிய பொக்கிஷமான பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ராஜா நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் ராஜாதி ராஜா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, என்கிட்ட அது இல்லை, என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சுய பரிதாபங்கள், மற்றவர்கள் முன்பதாக தேடிக்கொள்ளுகிற அந்த அனுபவம் தாழ்மை என்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சில கிட்ட நல்ல பணம் இருக்கும், சில கிட்ட நல்ல ஆஸ்தி இருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, கணவன் மனைவி பிள்ளை எல்லாம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க உடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அவங்க காசு கொடுத்து சொந்தமாக வாங்க மாட்டாங்க, எல்லாவற்றையும் இலவசமாக வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, தங்களுடைய சுய பரிதாபத்தை வெளியே கொண்டு வர்றது மாதிரி காட்டுறது. இது தாழ்மை இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1 நான் சொன்னேன், எளிமை தாழ்மை இல்லை. ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க, யாரையும் தவறா பார்க்காதீங்க. ஏனென்றால் தாழ்மையை அறிந்தவர் தேவன் மாத்திரமே. அப்ப எது தாழ்மை அப்படின்னா, மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். பாருங்க, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். தாழ்மை, வாட் இஸ் ஹியூமிலிட்டி? தாழ்மை என்பது என்ன அப்படின்னா, தாழ்மை என்பது என்னன்னா, தேவனுக்கு முன்பாக
மனம் தாழ்மையா இருப்பது தான் தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மனதில் தாழ்மை, நம்ம மனசுக்குள்ள தாழ்மை. தேவன் அதை அறிகிறார். இன்னைக்கு நம்ம வெளியில தாழ்மையா இருக்க முயற்சி பண்ணுகிறோம், எளிமையை காட்டி தாழ்மையை பார்க்க முயற்சி பண்ணுகிறோம், அல்லது செல்ஃப் பிட்டி சுய பரிதாபத்தை ஏற்படுத்தி தாழ்மையுள்ளவர்களாய் காட்டிக்கொள்ள நம்ம பண்ணக்கூடாது. தாழ்மை என்பது என்ன அப்படின்னா தெளிவாக புரியும்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது என் தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ என் இருதயத்தை பார்க்கிறவர். வாசிங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாய். இது சத்ருவ பிசாசை குறித்து சொல்லப்படுது. இங்க சொல்றா பாருங்களேன், இது அப்ப பூர்வ காலத்திலேயே உன் இருதயத்தில் சொன்னாயே. உன் இருதயத்துல நான் பார்க்கிறேன், நீ ஆராய்ச்சது நல்லதுதான், நீ பாடினது நல்லதுதான், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா உன் இருதயம் எப்படி இருக்குன்னா, நீ சொன்னாயே, நீ மேன்மைப்படுத்தினாயே, நீ உன்னை உயர்த்தி வைத்துக் கொண்டாயே. தேவன் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த தாழ்மை என்பது எங்க இருக்கணும், அது என்ன அப்படின்னா, என் தேவனுக்கு முன்பாக, நம்முடைய இரட்சகருக்கு முன்பாக, பரிசுத்தருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த மனத்தாழ்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு ஒருத்தர் என்றதே அவருக்குள்ள பெருமை இருக்கிறது தான் அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இது நமக்கு தெரிந்த வசனம். இதை இப்படி நீங்க மாத்தி பாருங்களேன், கர்த்தர் எனக்கு எதிரியாய் இருப்பாரானால் என் பட்சத்தில் யார் இருக்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். இது ஒரு அனுபவம். பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். அப்ப எதிர்த்து நிற்கிறார்னா, தேவன் நமக்கு எதிரியா இருந்தார்னா, அல்லது எதிர்ப்பா இருந்துட்டார்னா, எதிர்த்து நின்றுட்டார்னா, நம்ம பட்சத்தில் யார் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு தாழ்மை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தாழ்மையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அது எங்க இருக்குன்னு தெரியுமா? இருதயத்தில். மனத்தாழ்மை. இது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும், இன்னொன்று நமக்கு தெரியும். இது ரெண்டு தான். தேவனுக்கு தான் தெரியும், அடுத்து நமக்கு தெரியும். நான் தாழ்மையா இருக்கிறேன், நான் பெருமையா இருக்கிறேன், நான் வெளியே தாழ்மையை போல இருக்கிறேன், ஆனா என் உள்ளத்துக்குள்ள எனக்கு தெரியும், என் தேவன் என் உள்ளத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வாசிங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும், அந்த வசனம் நமக்கு நல்ல அறிந்த வசனம். உன்னை சிறுமைப்படுத்தினதுக்கு இந்த 40 வருஷங்கள் இந்த வனாந்தரத்தில் நான் ஏன் உன்னை அலைய விட்டேன், ஏன் நான் உன்னை நடத்தி வச்சேன்னா, உன்னை நீ அறிகிறதற்கும். அங்க பாருங்க, உன்னை நீ அறிகிறதற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுமைனா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹம்பிள் அப்படின்னு அர்த்தம். சரியா? டு மேக் யுவர் ஹம்பிள். நான் உன்னை 40 வருஷம், சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, 2 நாளில் எகிப்திலேருந்து கானானுக்கு போயிருக்க முடியுமா? மேப்பை வச்சு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நடந்தே. அப்படி 2 நாளில் போக வேண்டியதை ஏன் 40 வருடங்கள் வனாந்தர பாதைன்னா, உன்னை தாழ்மைப்படுத்துவதற்கு. நீ தாழ்மை. அப்போனா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது அவங்களுக்குள்ள மனமேட்டிமை இருந்துச்சு, அவங்களுக்குள்ள முரட்டாட்டம் இருந்தது, அவங்களுக்குள்ள கசப்புகள் இருந்தது, அவங்களுக்குள்ள எல்லாமே இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 40 வருஷம் வனாந்தரம் ஏன் தெரியுமா? உன்னை நீ அறிந்து கொள்றதுக்கு. எனக்கு ஒன்றை தெரியும், ஆனால் நம்மளை நாமே அறிந்து கொள்றதுக்கு இந்த வனாந்தரத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துகிறார். இன்னும் ஒரு செழிப்பை பார்க்க முடியல, இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, இன்னும் ஒரு மேன்மையை பார்க்க முடியல. ஒரு வனாந்தரத்தின் சூழ்நிலை. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மை நம் இருதயத்தில் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் அந்த தாழ்மையை தருவாராக. மூன்றாவதாக, why we need humility. ஏன் இந்த மனத்தாழ்மை நமக்கு முக்கியம்? 5 கருத்துக்களை மிக வேகமாய் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. கவனமாய் கேளுங்கள். ஏன் இந்த மனத்தாழ்வை நமக்கு மிகவும் அவசியம்? நம்பர் 1, practiced by
கிரைஸ்ட். 5 P சொல்றேன். பிராக்டிஸ்ட் பை கிரைஸ்ட். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிறிஸ்து இதை நடைமுறைப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார். ஞானஸ்நானம் மாத்திரம் அல்ல, திருப்பந்தியை அனுசரிப்பது மாத்திரம் அல்ல, நாம் தாழ்மையாய் இருக்க வேண்டும் என்பதும் கிறிஸ்து நமக்கு முன்பதாக வைத்து போன ஒரு மாதிரி. ஆகவே நம்ம வாழ்க்கையில தாழ்மை மிக அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஞானஸ்நானத்தை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு பிரயாசப்படுறோமோ, எப்படி திருப்பந்தியை எடுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமோ, அதுக்கு நம்ம எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிற்கிறோமோ, அதே போல ஆண்டவர் சொல்றாரு தாழ்த்தினார். அதே போல நம்மையும் தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தாழ்மை எதுக்கு அவசியம்னா, என் இயேசு பின்பற்றி போன மாதிரியை நான் பின்பற்றி செல்வதற்கு, அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு தாழ்மை அவசியம். அல்லேலூயா. நம்பர் 2, ப்ளீஸ் காட். தேவனை பிரியப்படுத்துவது தாழ்மை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே சொல்லுகிறது, ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆகாப் ராஜா யார் அப்படின்னா, யெசபேலுடைய கணவர். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. யெசபேலே ஒரு பொல்லாதாவின்னு நமக்கு தெரியும். ஆகாபும் ஒரு பயங்கரமான மனிதன் நமக்கு தெரியும். இந்த ஆகாபும் இந்த யெசபேலும் பயங்கரமான பொல்லாப்பு நிறைந்த ஒரு நபர்கள். ஆனா எலியா மூலமாக ஒரு எச்சரிப்பு ஆகாபுக்கு வந்த உடனே, அங்க வேதத்துல வாசி பாருங்க. இப்ப வாசிக்கலாம். 21, 27. 1 ராஜாக்கள் 21, 27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்துக் கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து, அங்க பாருங்க, ரெட்டிலே படுத்து தாழ்மையா நடந்து கொண்டான். தாழ்மையா நடந்து கொண்டான். யார் தெரியுமா? தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தினவன், ஒரு பொல்லாத மனிதன். ஆனா அவன் தன்னை தாழ்மையா நடந்த உடனே அப்பேற்பட்ட ராஜாவை கூட, அங்க 29ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்களேன். எலியா கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, எனக்கு முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா? 2வது பாருங்க, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தாழ்மை என்பது வெளியல்ல, செல்ஃபிட்டி இல்ல. தாழ்மை என்பது என்ன தெரியுமா? என் தேவன் முன்பதாக என் மனம் தாழ்மையா இருப்பது. இங்க சொல்றாரு பாருங்களேன், அவன் எனக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்பதாகலாம் இல்ல, எனக்கு முன்னாடி அவன் தாழ்த்ததுனால இந்த காரியத்தை அவன் வாழ்க்கையில கொண்டு வர மாட்டேன். தேவனுடைய பிரியம் வெளிப்படுவது தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்பர் 3, 3வது, பிரேயர் வில் பி ஆன்சர்ட். ஜெபம் கேட்கப்படுவது தாழ்மையில. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அப்படி முகத்தை தேடினா சேமத்தை கர்த்தர் தருவார். அநேக ஜெபங்கள் ஏன் கேட்கப்படலைன்னா, ஜெபத்தில் கூட நமக்கு பெருமை இருக்கு. நான் நிறைய வசனம் சொல்லி ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப நேரம் நான் ஜெபிக்கிறேன், நான் சத்தமா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமையோடு நம்ம ஜெபிக்கிறோம். இல்லை, தேவன் ஜெபத்தில் எதை தெரியுமா விரும்புகிறாரு? தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசேயன் ஆயக்கார் 2 பேர் போறாங்க. அதுல ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டது, கர்த்தர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்துக்குள்ள தாழ்மை ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் ஜெபம் பரலோகத்தை எட்ட வேண்டுமானால், என் ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டுமானால், எனக்குள்ள நான் வசனம் அதிகரித்து ஜெபிக்கிறேன்றது முக்கியம் அல்ல, சத்தமா ஜெபிக்கிறேன்றது முக்கியம் அல்ல, என் உள்ளத்தில் தாழ்மையோடு நான் ஜெபிப்பேன். ஆனால் சிறிய ஜெபத்துக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் தர வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 4வது, ப்ரொடியூஸ்ட் கிரேஸ். யாக்கோபு 4:6ஆம் அதிகாரம். கிருபையை அதிகமாய் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அந்த தாழ்மையில தான் இருக்கிறது. நம்பர் 5, 5வது, பிக்ஸ் அண்ட் ப்ரமோட்ஸ். தூக்கி நம்மை உயர்த்துவது தாழ்மையில தான் இருக்குது. 147ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 147வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால்,
ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துகிறது, ஆண்டவர் ஒரு மனிதனை தூக்கி நிறுத்துவது எதுல அப்படின்னு சொன்னா சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த சாந்தம், மனத்தாழ்மை, இங்கிலீஷ்ல ஹம்பிள் போட்டிருக்கும். மனத்தாழ்மை, மனதுக்குள்ள அந்த தாழ்மை உயர்த்தும். யோசேப்பை உயர்த்தினதுக்கு காரணம், தாவீதை உயர்த்தினதுக்கு காரணம், தானியேலை உயர்த்தினதுக்கு காரணம், எல்லாரையும் உயர்த்தினதுக்கு காரணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 5 கருத்துக்களை சொன்னேன். ஏன் தாழ்மை அவசியம்? பிராக்டிஸ் பை கிரைஸ்ட். கிறிஸ்துவை என் அடையாளமாய், கிறிஸ்துவை என் முன்னோடியாய், கிறிஸ்துவை என் மாதிரியாய் வைத்து நான் நடப்பதற்கு எனக்கு தாழ்மை அவசியம். ப்ளீஸ் காட், தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டுமானால் என் வாழ்க்கையில் தாழ்மை அவசியம். 3வது, பிரேயர் வில் பி ஆன்சர். என் வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் எனக்கு தாழ்மை அவசியம். ப்ரொடியூஸ் கிரேஸ். என் வாழ்க்கையில் கிருபைகள் அதிகமாய் வெளிப்பட வேண்டும். அவர் வருக வர நம்மளை பாதுகாக்கிறது கிருபை தான். அந்த கிருபை என் வாழ்க்கையில் வேணும்னா நமக்கு தாழ்மை அவசியம். அடுத்து பிக்ஸ் அண்ட் ப்ரமோட்ஸ், அதாவது என்னை தேவன் எடுத்து உயர்த்த வேண்டுமானால் எனக்கு தாழ்மை அவசியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 4வதாக, ஹவு டு பி ஹம்பிள். எப்படி தாழ்மையாய் இருப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நான் சொன்னேன், எது தாழ்மை இல்லை அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இப்படி சத்தியம் நம்ம கேட்டு பழகலை. நம்ம ஆவுனா எளிமை நினைக்கிறோம். இல்லை, சிம்பிள்சிட்டி இஸ் நாட் அ ஹியூமனிட்டி. அதாவது எளிமை தாழ்மை அல்ல. சுய பரிதாபத்தை, சுய அவமதிப்பை, மற்றவர்கள் என்னை பார்க்க வேண்டும், மற்றவர்கள் என்னை குறித்து பேச வேண்டும், மற்றவர்கள் என்னுடைய காரியத்தை சொல்லணும் என்பதற்காக என்னை நானே அவமதிப்பு செய்து கொள்வது, என்னை நானே மற்றவர்களுக்கு முன்பாக பார்வைக்காக தாழ்த்தி கொள்வது தாழ்மை அல்ல. அப்ப எது தாழ்மை? ரொம்ப சிம்பிளா சொன்னேன், மனத்தாழ்மை. என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும்போது எதை செய்தாலும் என் தேவன் என் இருதயத்தை பார்க்கிறார். மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனுடைய அவசியம் 5 காரியங்களை பார்த்தோம். அடுத்து எப்படி தாழ்மையா இருக்கணும்? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை கிவ் தேங்க்ஸ் அப்படின்னா நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருந்தா அவங்கக்கிட்ட தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். நன்றி நிறைந்த இருதயம். நல்லா யோசித்து பாருங்களேன். தேவன் செய்த நன்றியை சொல்றதுக்கு நமக்கு முடியலை. மனிதர்கள்ட்ட பெற்ற நன்றியை கூட நம்ம மறந்து போயிடணும். நன்றி மறக்கிறவங்க கிட்ட பெருமை இருக்கும், தாழ்மை இருக்காது. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். ஏதோ ஒரு விதத்தில், தேவனுக்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தர் நமக்கு உதவி செய்திருக்கலாம், அல்லது ஜெபத்தில் உதவி செய்திருக்கலாம், பணத்தில் உதவி செய்திருக்கலாம், கொடுத்ததில் உதவி செய்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் சபை நமக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறது. சபையை மறக்க கூடாது, சபை தரிசனத்தை மறக்க கூடாது. ஏன்? ஒரு காலத்தில் எப்படியோ இருந்த என்ன சபைக்கு வந்ததினால், கர்த்தர் சபையில நாட்டினதினால் என்னை இன்றைக்கு தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். நமக்குள்ள நன்றி உணர்வு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு எப்படி? என்ன நடந்தாலும் என் சபையை விட்டு நான் விலக மாட்டேன், என்ன நடந்தாலும் என் ஊழியத்தை விட்டு நான் விலக மாட்டேன், என்ன நடந்தாலும் இந்த தரிசனத்தை விட்டு விலக மாட்டேன். அந்த நன்றி உள்ள எண்ணம் தாழ்மைனா அதுதான். தாழ்மையை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எனக்குள்ள தாழ்மை இருக்கானா? நன்றி இருக்கணும். சபைக்குள்ள நுழையும் போது நம்ம வாழ்க்கை எப்படியோ இருந்தது. ஆனால் சற்று யோசித்து பாருங்கள். அநேகருடைய ஜெபம், சபை மேல வைக்கப்பட்ட தேவனுடைய கிருபை, சபை மேல வைக்கப்பட்ட தேவ வல்லமை, இவைகள் எல்லாம் சேர்ந்து நம்மை இன்றைக்கு நல்லபடியாய் உயர்த்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ நன்றி மறக்க கூடாது. வாழ்க்கையில நன்றி மறந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கும், சபைக்கும், ஊழியர்களுக்கும், நமக்கு உதவி செய்த மனிதர்களுக்கும் நன்றி நிறைந்தவர்களாய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. 2வது நாம் வாசிக்கலாம். எது தாழ்மை அப்படின்னா மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். மார்க்
10வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய நல்லா கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊழியம் செய்தால் மனத்தாழ்மையாய் இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஊழியம் செய்தால் எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, ஊழியத்துல பல பிரச்சனை வரும், பல போராட்டங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல அவமானங்கள் வரும், பல நிந்தைகள் வரும். ஊழியத்துக்குள்ள வந்துட்டாலே, ஒரு சபையில் ஒரு பொறுப்பை எடுத்துட்டாலே, அல்ல சபைக்குள்ளே ஒரு பொறுப்பை எடுத்து செய்யணும் விரும்பிட்டாலே நிறையா வரும். ஏன் நமக்கு மேடைகள் கிடைக்காமல் போகலாம், ஏன் நமக்கு கனம் கிடைக்காமல் போகலாம், ஏன் நம்முடைய பெயர்கள் பிரஸ்தாபப்படுத்தாமல் அறிந்திடாமலே போகலாம். எது வந்தாலும் எது போனாலும் சரி, என் தேவனுக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிப்பானால், ஒரு மனிதர் தன்னை விட்டு கொடுப்பாரனால், அந்த மனிதர் உள்ளத்தில் தாழ்மை இருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன விருப்பம்னா, ஏதாவது செய்தால் எனக்கு ஒரு இடம் கிடைக்க வேண்டும், என் பெயர் பிரஸ். அதுல தாழ்மை அல்ல, அது பெருமை. எதிர்பார்த்திருப்பது ஊழியம் அல்ல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏது நடந்தாலும் பரவாயில்ல, கடினமா உழைத்திருப்போம், கடினமா பிரயாசப்பட்டிருப்போம், கடினமா அந்த காரியத்துக்கு நாம தான் துணையா இருந்திருப்போம். ஆனா நம்முடைய பெயர்கள் ஒரு வார்த்தை கூட வந்திருக்காது, ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட சொல்லி, மற்ற எல்லாருடைய நாமங்களும் வரலாம், நம்ம பெயர் வெளியே வராம இருக்கும். ஆனாலும் கர்த்தரை பார்த்து சொல்லணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்தை என் மேல கொடுக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் செய்ய ஆயத்தம் என்று சொல்லி யார் அர்ப்பணித்து ஊழியத்தை செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் தாழ்மை இருக்கும். ஊழியத்தில் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தில் உங்க பங்கு இருக்க வேண்டும். அதுல பெருமையோ கனமோ மற்றதெல்லாம் எதிர்பார்க்காம என் தேவன்தான் என்று எதிர்பார்த்தால் நம்ம இருதயத்துக்குள்ள கர்த்தர் தாழ்மையை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 25 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், மன்னிப்பதற்கான ஒரு உவமையை தேவன் இங்கு சொல்லுகிறார். 10,000 தாளந்துகள் பெற்ற இது அநேகர் எப்படி சொல்லிடுவாங்கன்னா, அநேக பாவம் செய்த மனிதனை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ராங். அது கள்ள போதனை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நான் தெளிவா சொல்ல முடியும். இது மன்னிப்புக்காக பேசப்பட்ட ஒரு காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் மன்னித்தார் பாருங்களேன், எல்லாவற்றையும் மறந்து, நாம செய்த தவறுகளை மறந்து மனதில் வைக்காம இயேசு மன்னித்ததை போல நாமும் பிறருக்கு மன்னிப்போமானால் நம்ம உள்ளத்துக்குள்ள தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு மன்னிக்கிறோமா? கணவன் மனைவியே மன்னிக்கிறது இல்லை. இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை மைண்டுக்குள்ள வச்சுக்கிறோம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம மனதில் என்ன இருக்குது? அடுத்தவங்க நம்மளை திட்டினது மட்டும்தான் மைண்டுக்குள்ள இருக்கு. அடுத்தவங்க செய்த தவறுகள் நம்ம எண்ணத்துக்குள்ள இருக்கு. அடுத்தவங்க செய்த தீங்குகள் நம்ம மைண்டுக்குள்ள எண்ணத்துக்குள்ள அதுதான் பதிவாகி இருக்கே தவிர, எது பதிவாகலை அப்படின்னா நன்மை பதிவாகவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல காரியங்கள் செய்த நன்மைகள் இவைகளை மனதில் வைத்து மன்னிப்பு கொடுப்போமானால் நம்முடைய உள்ளம் தாழ்மை நிறைந்த உள்ளமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 4வது லூக்கா 18வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், 2 நபர்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், இன்னொரு ஆயக்காரன். இவங்க யார்? 2 பேரும் நல்லவங்க தான். 2 பேரும் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றான், நான் உபவாசம் பண்ணேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், எல்லாம் சரிதான். ஆனா சொல்லும்போது பரிசேயன் சொல்றான், இந்த ஆயக்காரனை போல நான் அல்ல. அப்படின்னா தாழ்மை இருக்கின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? எப்படி தாழ்மையா இருக்குதுமா? டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ். நீங்கள் யாரையும் குற்றவாளிகளாய் தீர்க்காதிருங்கள். யாரையும் தீர்க்கக்கூடாது, யாரையும் தவறா பேசக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தி பேசவே கூடாது, யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. ஒருவரை கூட நியாயம் தீர்க்கக்கூடாது, யாரையும் தப்பா பேசக்கூடாது, யாரையும் தவற. நம்ம யார் அவங்கள சொல்றதுக்கு? நம்ம யார் ஒருத்தரை பத்தி பேசுகிறதுக்கு? நமக்குள்ள இந்த அனுபவம் இருந்தா நமக்குள்ள பெருமை இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஏது நடந்தாலும் பரவாயில்ல, அது தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, தேவன் கவனிக்கிறாரு. எதுவா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் கொடுத்துட்டு நாம் நிற்போமானால் நமக்குள்ள கர்த்தர் தாழ்மையை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கடைசி 5வது ரொம்ப முக்கியமான சொல்லி முடிக்க போகிறேன். 2 நாளாகமம் 26:16-20 வரைக்கும் நீங்க வாசிங்க. உசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து இங்க பார்க்கிறோம். இந்த ராஜாவை நல்லா தான் இருந்தான், 52 வருஷங்கள் அரசாண்டான், நல்லா தான் இருந்துச்சு தொடக்கம்லாம்.
ஆனால் கொஞ்சம் பெருமை வந்த உடனே நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா சம்பவத்தை சொல்லப்படும், அவன் என்ன செய்வான்னா அந்த பொன் பீடத்தை எடுத்துக்கிட்டு அதை போய் தூபங்காட்ட போய் செல்லுவான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, 80 பேர் சொல்லுவாங்களாம், இன்னும் போகாத, இது உனக்கு உரியதல்ல அப்படின்னு அறிவுரை சொல்லுவாங்க. அப்படின்னு அவரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த உசியா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். என்ன செய்வார், நானும் செய்வேன், அதென்ன ஆரோனுக்கு மட்டும்தான் உரியதா, எனக்கும் உரியதுன்னு சொல்லிட்டு போகும்போது குஷ்டரோகம் அவன் நெற்றியிலே உண்டானதுன்னு பைபிளில் வாசிக்கலாம். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, தாழ்மையை என் உள்ளத்தில் இருக்குன்னா நல்லா கவனிங்க, அக்செப்ட் கரெக்ஷன், அக்செப்ட் கிரிட்டிசைசம், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மளை ஒருத்தர் கரெக்ட் பண்ணுறாருன்னா அதை கேளுங்க, இது தாழ்மையின் அடையாளம். நம்ம ஒருத்தரை தவற சொல்லும்போது கோவப்பட்டோம்னா நமக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். நம்மளை ஒருத்தர் சரிப்படுத்தும் போது, உதாரணத்துக்கு சபையில் உங்கள் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, பெண்கள் சைடு தான் உட்காரணும், அல்லது ஆண்கள் சைடு தான் உட்காரணும், சபையுடைய ஒழுங்கை நீங்கள் கெடுக்கக்கூடாது, சபை ஆராதனைக்கு வந்தால் எழுந்து வெளியே போகக்கூடாது, இப்படியெல்லாம், அல்லது உங்கள் பிள்ளைங்க இப்படி வெளியே சுற்றுறாங்க, இப்படியெல்லாம் யாராவது சொன்னால் அதை கோவப்படக்கூடாது, அதை கேட்கணும். ஏன்னா அதை கேட்டு அதன்படி செய்யும்போது நமக்குள்ள தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். இவன் பாருங்களேன், 80 பேர் சொல்கிறாங்க, வேணாம்பா, செய்யாதப்பா, இது தப்பு, இது ஆரோனுக்குரியது, இது உனக்கு வேண்டாம், பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் போதகர்கள், எத்தனை பேர் வந்து போதித்தாலும் சொன்னாலும் செய்தாலும் அதெல்லாம் நம்ம கேட்கும்போது, சில வசனம் கேட்கும்போது உள்ளத்துக்குள்ளே வருகிற கோபம், உள்ளத்துக்குள்ளே அதென்ன அப்படி என்ன அப்படின்னு கோபப்பட்டா நமக்கு தாழ்மை இல்லை, பெருமை இருக்குது. தாழ்மையினுடைய அடையாளம், தாழ்மை எப்படி எனக்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா கரெக்ஷன், அக்செப்ட் கரெக்ஷன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அக்செப்ட் கிரிட்டிசைசம், நம்ம வாழ்க்கையில் வருகிற விமர்சனங்கள், நம்ம வாழ்க்கையில் வருகிற தவறுகள், நம்ம வாழ்க்கையில் சுட்டி காட்டப்படுகிற காரியங்களை காது கொடுத்து கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை நாம் மாற்றிக்கொள்வோமானால் நமக்கு வாழ்க்கையில் கர்த்தர் தாழ்மையை தந்திருக்கிறார்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுதான் தாழ்மை. எகைன் நான் மீண்டும் சொல்லுகிறேன், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம், நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்படி வாசிங்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நான் கிறிஸ்து நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும், என் இயேசுவை நான் பிரதிபலிக்க வேண்டும். இந்த பூமியில, இந்த உலகத்துல, என் குடும்பத்துல, நான் வேலை செய்யற இடத்துல என் இரட்சகரை நான் பிரதிபலிக்க வேண்டும். அதற்கு நான் முதல்ல சொன்ன காரியம் தாழ்மை மிகவும் அவசியம். கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்புக்கு நேராக கடந்து வாங்க. இதுவரைக்கும் யாரையாவது ஒருவேளை சுய பரிதாபத்தோடு இருந்திருப்பீமா, அல்லது சிம்பிள் சிட்டியை பார்த்து நினைந்திருப்போமா? அப்படி இல்லாதபடி மனத்தாழ்மையை தர கர்த்தர் கிருபை தருவாராக. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நம்பலமுடன் சேவை செய்ய. கடைசியா கரம் உயர்த்தி சொல்லுங்க, தாழ்மையுள்ளவன், தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் சுகமுடன், கரம் உயர்த்தி, வாழ்நாளெல்லாம் சுகமுடன் சொல்லுங்க, சேவை செய்ய, சேவை செய்ய.
கரங்களை உயர்த்தி